فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا صدق الله العليم. وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال رسول الله صلى الله عليه وسلم الدين النصيحة صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அருமை சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூ தாபிஈன்கள், சாலிஹீன்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள் நம் அனைவர்கள் மீதும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். புண்ணியமும் சங்கையும் பொருந்திய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் கோடான கோடி படைப்புகள், அந்த படைப்புகளில் சிறந்த படைப்பு மனித சமுதாயம். அதற்கு மிக முக்கியமான காரணம் சொல்வதை கேட்பது, கேட்பதை சிந்திப்பது, சிந்தித்ததின்படி செயல்படுவது, இந்த தன்மை மனிதனை தவிர வேறு எந்த படைப்புக்கும் கிடையாது, வேறு எந்த உயிரினத்திற்கும் கிடையாது. சிந்திக்கும் ஆற்றலை பெற்று படிப்பினைகளை ஏற்றுக்கொள்பவன், அதனால் மனிதன் உலக படைப்புகளில் ஆக சிறந்த படைப்பு. மனிதன் சிந்திக்க வேண்டுமானால் உள்ளம் ஓர்மையோடு இருக்க வேண்டும். அந்த உள்ளத்திற்கு ஒரு ஓர்மை உணர்வு வேண்டும் என்றால் உள்ளத்தில் இறையச்சம் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் தருகின்ற முதல் பாடம் மனதில் இறையச்சம் வர வேண்டும். இறையச்சம் இருந்தால் இந்த உலகத்தில் மட்டுமல்ல, மறுமையிலும் கூட அவனால் எதையும் சாதிக்க முடியும். தான் சிறந்த வெற்றியாளன் என்பதை அவனால் நிரூபிக்க முடியும் என்பதற்கு நல்ல சான்று ஒரு மனிதனுக்கு உள்ளே இருக்கின்ற இறையச்சம் ஒன்றுதான் தக்குவா, அல்லாஹ்வுடைய பயம். திருக்குர்ஆனிலே ஒரு 3 வசனங்கள் இருக்கிறது. இந்த 3 வசனங்களை நாம் அடிக்கடி திருமண சபைகளில் கேள்விப்பட்டிருப்போம். திருமண சபைகளிலே குத்துபா ஓதும் போதெல்லாம் இந்த 3 வசனங்களைத்தான் இமாம்கள் ஓதுவார்கள். இதைத்தான் ஓத வேண்டும். அந்த 3 வசனங்களில் அல்லாஹ் நமக்கு என்ன சொல்கிறான்?
அதிலே ஒரு வசனம், யா அய்யுஹன் நாஸு தக்கூ ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, மக்களே என்று அழைக்கிறார். ஒரு பொதுவான அழைப்பு. யா அய்யுஹன் நாஸ், மக்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உங்கள் அனைவரையும் ஒரே ஒரு ஆத்மாவில் இருந்து அவன் படைத்தான். அந்த அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அந்த இறைவன் நான் அந்த ஒரு ஆத்மாவில் இருந்து இன்று கோடான கோடி உலக மக்கள் தொகையில் கோடான கோடியை தொட்டிருக்கிறது என்றால் அந்த ஒரு ஆத்மா தான் முதல் படைப்பு. அது நான் என்னுடைய கையால் படைத்தேன். இந்த வசனம் தான் முதல். அதற்கு அடுத்தபடியாக யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். இரண்டாவது வசனத்திலே ஈமான் கொண்டவர்களை மட்டும் அல்லாஹ் அழைத்து பேசும். முதல் வசனத்திலே மொத்த மக்களுக்கும் ஒரு பாடம் என்ன, முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் என்று எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைத்து மக்களையும் அழைத்து, அனைத்து மக்களே உங்க எல்லோருக்கும் ஒரே தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமை கொண்டுதான் உங்களை படைத்தேன். அந்த படைத்த என்னை நீங்கள் பயப்பட வேண்டும். எல்லா நிலைமைகளிலும் பயப்பட வேண்டும். அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ வேண்டும். இரண்டாவது வசனம், ஈமான்தாரிகளுக்கு அல்லாஹ் ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி, பயப்படும் விதத்தில், பயப்படுவதற்கென்று ஒரு முறை இருக்கிறது. அந்த முறையோடு அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். ஏன் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும்? நீங்கள் மரணிக்கும் போது முஸ்லிமாக மரணிக்க வேண்டும். இதுதான் என்னுடைய ஆசை. அல்லாஹ் ஆசைப்படுவது வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், மரணிக்கும் போது முஸ்லிமாக மரணிக்க வேண்டும். முஸ்லிமாக மரணிப்பது என்றால் என்ன? ஒரு மரண செய்தியை படிக்கும் போது பெயரை வைத்து முடிவு செய்து கொள்வோம். முஸ்லிம் இறந்து விட்டார், ஒரு இந்து இறந்து விட்டார், ஒரு கிறிஸ்தவர் இறந்து விட்டார் என்று ஒரு மரண செய்தியை படிக்கும்போது நாம் விளங்கிக் கொள்வது, ஒரு முஸ்லீமின் பெயர் இருந்தால் இவர் முஸ்லீமாக முஸ்லீம் மறந்து விட்டார் என்று நாம் பார்க்கின்றோமே. பெயர் தாங்கியார் ஒரு முஸ்லிம் என்ற பெயரோடு நாம் மரணித்து விட்டோம் என்று சொன்னால் அதற்கு பெயர் கிடையாது. அல்லாஹ் சொல்வது, பிறக்கும் போது முஸ்லீமாக பிறந்து, வாழும்போது முஸ்லிம் என்ற பெயரோடு வாழ்ந்து, மரணிக்கும் போது முஸ்லிம் என்ற பெயரோடு மரணித்து விட்டால் இவர் முஸ்லிமாக மரணித்தாரா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. தான் முஸ்லிமாகத்தான் மரணித்து விட்டோம் என்ற ஒரு செய்தி, நற்செய்தி நமக்கு எப்போது தெரியுமா? நான் உண்மையான முஸ்லிமாகத்தான் மரணித்திருக்கிறேன் என்ற செய்தி நமக்கு எப்போது தெரியும் என்றால், ஒரு மனிதன் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு கபரில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை சொல்கின்றார்கள். எப்படிப்பட்ட மனிதர்கள்? இரண்டு விதமாக பிரிக்கின்றார். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இறந்து விட்டார், அவன் ஜனாசா தூக்கி சொல்வார்கள். தூக்கி சொல்லும் போது மார்க்க சிந்தனை, அல்லாஹுடைய சிந்தனை, நபியின் சிந்தனை எதுவுமே இல்லாமல் வாழ்ந்த ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு மரணமாகி சந்தூக்கில் தூக்கி சொல்லும் போது, என்னை எங்கே கொண்டு போறீங்க, என்னை எதுக்காக கொண்டு போறீங்க, என்னை கொண்டு போய் என்ன செய்ய போறீங்க, என்னை விட்டுருங்க, இதுதான் அவன் குழம்பக்கூடிய செய்தி. மனுஷனை தவிர மீதி எல்லாம் கேட்குது.
ஆடு மாடு கோழி குருவி எல்லாம் கேட்குது இந்த சப்தத்தை. அந்த மனிதன் கபருக்கு செல்வதை வெறுக்கிறான், என்னை விட்டு விடுங்கள் என்று கதறுகிறான். இதுவெல்லாம் ஜனாதாவை நாம் கடந்து செல்லும் போது நடக்கக்கூடிய காட்சி. ஒரு சாலிகான மனிதன் இந்த உலகத்தை விட்டு மரணிக்கும் போது அந்த சந்தோக்கில் அவனை கொண்டு செல்லும் போது அந்த நல்ல மூத்தை பெற்ற நல்ல மனிதன் சொல்லக்கூடிய வார்த்தையை பெருமானார் விவரிக்கின்றார்கள். என்னை சீக்கிரமா கொண்டு போங்கப்பா, என்ன தாமதிக்கிறீங்க, என்ன பொறுமையா போறீங்க, சீக்கிரம் என்னை வச்சுட்டு போ, என்னை சீக்கிரம் கொண்டு போ, என்னை கொண்டு போய் கவர்ல வை. ஏன் நான் போகக்கூடிய இடம் அப்படிப்பட்ட இடம். அங்கு சென்று மலக்குமார்கள் என்னை கேள்வி கேட்பார்கள், நான் பதில் சொல்வேன். அங்கே அல்லாஹ்வை நான் சந்திப்பதற்குரிய நேரம் வந்துவிட்டது, என்னை நீங்கள் சீக்கிரமாக கொண்டு செல்லுங்கள் என்று சாலிகான மனிதர்களுடைய ஜனாதா சந்தோக்கில் போகும்போதே பேசும் என்ற செய்தியை பெருமானார் சொல்லித் தருகின்றார். நல்ல மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள். எழுப்பப்பட்ட போது மன் ரப்புக்க, அந்த மனிதர் அடுத்த கணம் சொல்லுவார், ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்வார். உடனே சொல்வார், உமதீனுக்க, உன் மார்க்கம் என்ன, தீனு இஸ்லாம், என்னை மார்க்கம் இஸ்லாம் என்று நிறைந்து பதில் சொல்வார். அதன் பிறகு அங்கே ஒரு உருவப்படம் காண்பிக்கப்படும். ஒரு உருவப்படம் காண்பிக்கப்படும். இவரை தெரியுதா, இவரை பார்த்து ஞாபகம் இருக்கா? ஆனா நாம பார்த்துருக்க மாட்டோம், நாம பார்க்கல அந்த படத்தை. ஆனா நம்மளும் அவங்களை தெரியும் பதில் சொல்லுவோம். அந்த உருவப்படம் யார்? கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உருவப்படம் காண்பிக்கப்பட்டு இவர் யார் என்று கேட்கும்போது, ஆம், என்னுடைய தூதர், எங்கள் இறை தூதர், அல்லாஹ்வின் திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபாக்கள் பார்த்தா ரசூலுல்லாஹ் பார்த்துருக்காங்க, அந்த போட்டோவை பார்த்து பதில் சொல்லிடுவாங்க, சாத்தியம் இருக்குல்ல. நாமளும் அந்த போட்டோவை பார்த்தா நாம பதில் சொல்லுவோம், அல்லாஹ் சொல்றாங்கல்ல, பெருமானார் சொல்றாங்கல்ல. அப்போ நாம பெருமானாரை பார்த்தது இல்லை, அவர்கள் வாழ்க்கையை நேசித்தால், அவர்களை நேசித்திருந்தால், அவர்கள் வாழ்க்கையை பின்பற்றி இருந்தால், அவர்களுடைய சொல்லுக்கு மரியாதை கொடுத்திருந்தால் நமக்கு ஞாபகம் ஊட்டப்படும், இது பெருமானாரின் புகைப்படம் என்று நாம் சொல்லுவோம், எங்கள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று. யாருமே தெரியாத ஒரு மனிதரை அடையாளம் சொல்ல போகிறோம் என்று சொன்னால், இதுதான் வலா தமூதுன்ன இல்லா அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிமாக வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த 3 கேள்விகளுக்கு கபரில் பதில் வரும். மிக மோசமான நிலைமையிலே ஒரு கெட்ட மனிதன் கபரில் எழுப்பப்படும் போது கேட்கப்படும் கேள்விக்கெல்லாம் உமன் ரப்புக்க ஹா லா அதிரி, ஒமா தீனுக்க ஹா ஹா லா அதிரி, ஒமா நபியுக்க ஹா ஹா லா அதிரி, அவன் சொல்லக்கூடிய வார்த்தையை பெருமானார் திரும்ப திரும்ப சொல்கின்றார்கள். ஐயோ எனக்கு தெரியலையே, ஐயோ எனக்கு தெரியாது, ரப்பு யாரு எனக்கு தெரியாது, உன் மார்க்கமன் அதெல்லாம் எனக்கு தெரியாது, உங்க நபி எனக்கு தெரியாது. இந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும். கபரில் கேள்வி கேட்கப்படும் பொழுது நல்ல மனிதன் கெட்ட மனிதன் என்றுதான் வருகிறதே தவிர முஸ்லிம்கள் காஃபிர்கள் என்று வரவில்லை, ஹதீஸில் வரவில்லை. முஸ்லிம்கள் என்று சொன்னால் பதில் வந்து விடுமா? இப்ப கேட்டா சொல்லுவோம் ரப்பி அல்லாஹ், இப்ப கேட்டா யார் வேணாலும் சொல்லுவோம். கபரில் வருமா? யாருக்கு வரும்? அல்லாஹ்வை மட்டும் அஞ்சு வாழ்ந்தவனுக்கு பதில் வரும். பெருமானாரை மட்டும் பின்பற்றி சுன்னத்தான கோலத்தில் வாழ்ந்தவனுக்கு மட்டும் பதில் வரும். இஸ்லாத்தின் அடிப்படையில் கொஞ்சமாவது இஸ்லாத்தை பின்பற்றி நடந்தால் மட்டும்தான் கபரில் பதில் வரும். நான் உண்மையான முஸ்லிமா மரணிச்சேனா என்னங்கிறது ரிசல்ட் எங்க தெரியும்? கபரில் போய் பதில் சொல்லும் போது தெரியும். அப்போ புரிஞ்சிக்க வேண்டியதுதான், அது வரைக்கும் தெரியாது, அங்க போனாதான் தெரியும். நாம செய்த அமல்களா
நாம செய்த தவறுகளா, நம்ம ஜெயிக்க போறது யாருங்கிறது அங்கு போனால்தான் தெரியுமே ஒழிய, இப்படிப்பட்ட நம்முடைய வெற்றியும் நம்முடைய அல்லாஹ்வின் பொருத்தமும் நம்முடைய சொர்க்கம் நரகமும் மறைவான பகுதியில் இருக்கும் போது நாம் எப்படி இந்த உலகத்தில் நிம்மதியோ சந்தோஷத்தோடு வாழ முடியும்? நம்ம நிலைமை என்னன்னு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? தெரியல. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே இப்படி சொல்கின்றார், இறையச்சம் உள்ளத்தில் வரணும், அல்லாஹ்வுடைய பயம் உள்ளத்தில் வரணும். அல்லாஹ்வுடைய பயம் எப்போ? படிப்பு வரணும்னா இகழும், படிப்பு வரணும், நல்ல படிப்பு வரணும், ஸ்கூலுக்கு போகணும், சரியா? நல்ல அரிசி வேணும், நல்ல சாப்பாடு வேணும்னா அந்த நல்ல சாப்பாடு எங்க இருக்கோ அந்த கடைக்கு போனால் தானே கிடைக்கும். நல்ல ட்ரெஸ்ஸு வேணும், நல்ல ட்ரெஸ்ஸு வேணும்னா இங்கேருந்து போவாது, திருச்சியில தான் நல்லா இருக்கும், அங்கே தான் போய் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பயம் வரணும், தக்குவா வரணும்னா எங்க போகணும்? எங்க போனா வரும்? இங்கே வந்தால் தான் வரும். பள்ளிவாசலுக்கு வந்தாதான் அல்லாஹ்வுடைய பயம் வரும். வேறு எதாவது கிடைக்குமாடே? அல்லாஹ்வுடைய பயத்தை உருவாக்கி கொள்வதற்கும் அல்லாஹ்வுடைய பயத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் ஒரு சக்தி வாய்ந்த இடம் உண்டு என்றால் பள்ளிவாசல் மட்டும்தான். அது பள்ளிவாசலுக்குள் வந்தால் தான் அல்லாஹ்வுடைய பயம் வரும். ஏன் குழு செஞ்சிட்டியா? பள்ளியாசல் உள்ள வந்துட்டியா? நம்ம பள்ளியாசல் நீ எல்லா பள்ளியாசல் இங்கே தான் 4 ரக்காத்து 4 ரிங்டோன் அடிக்குது, இங்கே தான் அடிக்குது. செல்போன்களை சுவிட்ச் ஆஃப் செய்து கொள்ளுங்கள், எல்லா பள்ளியாசலும் இருக்குது. ஏன்? பள்ளியில் உள்ளே வந்து விட்டால் அல்லாஹ்வுடைய பெயரை தவிர, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை தவிர வேறு எதுவும் உச்சரிக்கக்கூடாது. அதனால தானே பள்ளியில் உள்ளே வந்து விட்டால் உலகம் சார்ந்த பேச்சுகள் நீங்கள் பேசக்கூடாது பெருமானார் சொல்கின்றார்கள். அப்படி பேசினால் ஒழு முறிந்துவிடும். பள்ளியில் உள்ளே வந்துவிட்டால் மார்க்க விஷயங்களை தவிர, மறுமை சிந்தனையை தவிர மாற்று சிந்தனை வரக்கூடாது. வந்துவிட்டால் ஒழு முறிந்துவிடும். அப்படியே தொழுதால் அந்த தொழுகை செல்லாது. இந்த கட்டுப்பாடு பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாது, சப்தமிடக்கூடாது, ஆடக்கூடாது, அசையக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா சித்திகா அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அங்கும் இங்கும் அசைந்த பொழுது கடுமையாக ஆயிஷா என்று அதட்டினார். ஆயிஷா அம்மா சொல்றாங்க, பெருமானார் கத்திய வேகத்தில் நான் என்ன தொழுதேன், எத்தனாவது ரக்காத் தொழுதேன் என்பதை மறந்து போய்விட்டது என்றார். அப்படி ஒரு அதட்டல். தக்பீர் கட்டிவிட்டால் சில தோத்து போயிடும், சில தோத்து போயிடும். இதுதான் இறையச்சம் என்று பெருமானார் சொல்கின்றார். பள்ளியில் உள்ளே வந்தால் சிரிக்கக்கூடாது, பேசக்கூடாது, வீண் பேச்சுகள் பேசக்கூடாது, தவறான விஷயங்களை பேசக்கூடாது, உலகத்தை பற்றி பேசக்கூடாது, வியாபாரத்தை பற்றி பேசக்கூடாது, குடும்பத்தை பற்றி நினைக்கக்கூடாது, அல்லாஹ்வை தவிர வேறு எதையும் நினைக்கக்கூடாது. இத்தனை கட்டுப்பாடுகள் எங்கே இருக்கிறது? பள்ளிவாசலில் மட்டும்தான் இருக்கிறது. அப்ப பள்ளிவாசலுக்குள் வந்தால் தான் தக்குவா வரும். அந்த அல்லாஹ்வுடைய பயம் பள்ளியில் தான் இருக்கிறது. அல்லாஹ்வோடு பேசும்போது தான் அதை கூடும். அது கூடினால்தான் பிற இடத்தில் அந்த பக்குவம் நமக்கு நிச்சயமாக வரும். தக்குவாவை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். கல்புகள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும் என்று சொன்னால் பள்ளியில் உள்ளே மட்டும்தான் நடக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் அழகான ஒரு 3 வார்த்தைகளை சொல்கின்றார்கள். இந்த உலகத்தில் சிறந்த ஈமான் என்று சொல்லும் போது ஒரு அமானிதத்தை திருப்பி ஒப்படைப்பதுதான் ஆக சிறந்த ஈமான் என்றார். ஈமானில் சிறந்தது எது? யாராவது 10 ரூபாயா இருக்கட்டும், 10,000 இருக்கட்டும், இதை வச்சுக்கிங்க பத்திரமா, நான் உங்கள்கிட்ட திருப்பி கேட்கும் போது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அது அமானிதம்.
ஒரு பொறுப்பை கொடுத்து நீங்கள் பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள், நான் தேவைப்படும் போது வருகிறேன் என்று ஒருவர் சொன்னால் இந்த அமானிதம், இந்த அமானிதத்தை திருப்பி ஒப்படைப்பதுதான் சிறந்த ஈமான் என்று பெருமானார் சொன்னார்கள். அதில் இரண்டாவது முக்கியமான ஒரு செய்தி சொல்கிறார்கள், ஒழு சரியில்லை என்றால் அது தொழுகையை வீணாக்கிவிடும், ஒழு இல்லை என்றால் தொழுகை சரியாகாது. அமானிதம் நிறைவேற்றுவது சிறந்த ஈமான். அதற்கு அடுத்த வார்த்தை ஒழுவிற்கு முக்கியத்துவம் தந்தார்கள். ஒழு சரியில்லை என்றால் அந்த தொழுகை சரியாகாது. அந்த தொழுகை சரியில்லை என்று சொன்னால் அவனிடத்தில் இருக்கக்கூடிய தீன் எப்படிப்பட்ட தீன் தெரியுமா? ஒரு மனுஷன் தொழுகையே சரியில்லை, அவன்கிட்ட இருக்கிற தீன் எப்படிப்பட்ட தீன் தெரியுமா? தொழுகை சரியில்லாத மனிதனின் தீன் தலையில்லாத உடலை போன்று என்று பெருமானார் சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க? இல்லை அப்படியே சொல்லிடுவோமா? நம்ம குழந்தை வாசல்ல கோபம் வந்துடும். அங்க போயிட்டு யாராவது கல்லெறிஞ்சிட்டாங்கன்னா என்ன பார்த்து எப்படி சொல்லலாம்? அவர் தொழுகை சரியில்லாத தீன் தலையில்லாத மனிதனுக்கு சமம் என்று பெருமானார் சொல்கின்றார்களே. தலை இல்லை என்றால் அவன் மனிதனா? அந்த மனிதனால் பார்க்க முடியுமா, பேச முடியுமா, செயலாற்ற முடியுமா? அந்த உடலில் ஏதோ ஒரு உணர்வு இருக்குமா? தொழுகை இல்லாத அந்த மனிதனுடைய தீன், அவனுடைய மார்க்கம், அவன் சொல்கின்ற நான் முஸ்லிம் என்று சொல்பவன் தொழுகை சரியாக இல்லை என்று சொன்னால் தலையில்லாத உடலை போன்றவன் என்று பெருமானார் சொல்கின்றார்களே. ஆக தக்குவாவை, இறையச்சத்தை, அல்லாஹ்வுடைய பயத்தை வரவழைப்பது தொழுகை மட்டும்தான். தொழுகை வந்து விட்டால், தொழுகைக்காக மக்கள் பள்ளியை நோக்கி புரைத்து விட்டால் இவர்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் பயப்படவில்லை என்று அர்த்தம். பள்ளிவாசலை தவிர மீது எல்லா இடத்திற்கும் தான் கரெக்டா போய் நிற்கிறார்னா அல்லாஹ்வை தவிர எல்லாருக்கும் பயப்படுறார். வேலைக்கு போனா வேலை போயிடும், முதலாளி பயம். ஸ்கூலுக்கு போனா அங்க அடி உண்ணுவோம், டீச்சர் பயம். நேரத்துக்கு வீட்டுக்கு போனா மனைவி கிட்ட திட்டுடுவோம், பொண்டாட்டி பயம். இதை தவிர எல்லா இடங்களுக்கும் சரியாக செல்கிறோம் என்றால் அல்லாஹ்வுடைய பயம் இல்லை. அனைத்தையும் தவிர்த்து பள்ளிக்கு சரியாக வருகிறோம் என்று சொன்னால் உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் வந்துவிட்டது. இதுதான் தக்குவா, இதுதான் இறையச்சம். இந்த இறையச்சம் தான் வர வேண்டும். இதுதான் மனிதனை மனிதனாக ஆக்கக்கூடிய ஒரு சிறந்த அமல். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறையச்சத்தோடு, தக்குவாவோடு, ஈமானோடு, இஹ்லாஸோடு வாழ்ந்து இம்மை மறுமையில் வெற்றியை பெறக்கூடிய நல்ல பாக்கியத்தை அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.